மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தில் அவருக்கான பணிக்கான பாதுகாப்பு இருந்தது. 100 நாட்கள் கட்டாயம் வழங்க வேண்டும். எந்த பணிகளை செய்வது என்பதை உள்ளாட்சி அமைப்புகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மோடியால் கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தில் அதாவது எந்த விதமான பாதுகாப்பும் அந்த மக்களுக்கு இல்லை. இன்னைக்கு 100 நாட்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அதோடு இல்லாம எந்த பணிகளை செய்வது என்று அதிகாரிகள் தேர்வு செய்யறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்கினாதான் அந்த பணிகளே செய்ய முடியும். அதோடு இல்லாம இன்னைக்கு மாநில அரசுகளுக்கு நிதி சுமை கூடுதலா இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே மாநிலங்கள் நிதி சுமையில் இருக்காங்க. நம்முடைய பங்களிப்பாக இன்னைக்கு மாநில அரசுகள் 40% வழங்க வேண்டி இருக்கு. ஆகவே இந்த திட்டத்தின் நோக்கம் முழுமையாக மாநில அரசுகள் நிதி பகிர்வு வழங்கவில்லை என்று சொல்லி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருகிறது. இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்கின்ற ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே நம்முடைய அரசு இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இறுதியாக நீங்கள் சொல்லுகிற போது இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடின்னு சொல்ல வெறும் மோடி அப்படி சொல்லாதீங்க. மாண்புமிகு தவறுதா சொல்லியிருந்தா மன்னிக்கவும். இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.